Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகள். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். ஃபங்க்ஷன்ஸுடைய பேசிக் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோடைய அட்வான்ஸ் லெவல் 11த்லேயும் கண்டினியூ ஆகும், நமக்கு 12த்லேயும் கண்டினியூ ஆகும். ஸோ பேசிக்ஸில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு 11th and 12th ஃபங்க்ஷன்ஸுங்கிற கான்செப்ட் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் இந்த வேர்டை நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல நிறையா சிச்சுவேஷனில் கேள்விப்பட்டிருப்போம். சப்போஸ் ஒரு மெஷின் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு மெஷின் ரன் ஆகுது, இந்த மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் இப்போது ரன் ஆகுது, அது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சம்திங் ஏதோ ஒரு இன்புட் வேணும். நம்ம இன்புட் கொடுக்கும்போது அது ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு சம்திங் ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஒரு இன்புட் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மிஷின் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்புட் வேணும் இல்லையா? அந்த இன்புட் வந்து எலக்ட்ரிசிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பெட்ரோலாகவும் இருக்கலாம். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அது ரன் ஆகும், ரன் ஆனதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதே போல் இப்போ ஒரு வெஹிக்கிள் ஓடணும் அப்படின்னா நமக்கு பெட்ரோல் அப்படின்ற இன்புட் வேணும். பெட்ரோல் ஆர் டீசல் இந்த மாதிரி இன்புட்ஸ் நமக்கு வேணும். இன்புட்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு அவுட்புட் எடுத்துக்குவோம். ஸோ இது போல் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் யூனிக்காக ஒரு அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னா அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டை இன்னும் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நம்ம கடைக்கு போய் ஒரு பென்சில் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பென்சிலுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 5 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் அ பென்சில் ஈக்குவல் டு ₹5. இப்போது பென்சிலுடைய இந்த காஸ்ட்டுக்கும் நம்ம வாங்குகிற குவான்டிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. குவான்டிட்டி அப்படின்னா நம்ம எத்தனை பென்சில் வாங்குகிறோமோ அதோடைய எண்ணிக்கை. ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அ பென்சில் இன்டூ குவான்டிட்டி. அதாவது நமக்கு மொத்த விலை அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு பென்சிலுடைய விலையை எத்தனை பென்சில் வாங்குகிறோமோ அதோடைய எண்ணிக்கையால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். ஓகே, இப்போது இதை தான் நம்ம இந்த பென்சிலுடைய விலைக்கும் அதோடைய அளவுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த குவான்டிட்டியை நம்ம ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டோட்டல் காஸ்ட்டுக்கும் ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குவான்டிட்டியை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே போல் டோட்டல் காஸ்ட்டை ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அ பென்சில் இன்ட்டு குவான்டிட்டி. இதை நம்ம டோட்டல் காஸ்ட்டுக்கு பதிலாக ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் அ பென்சில், ஒரு பென்சிலுடைய ப்ரைஸ் 5 rupees. ஸோ இங்கே 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டூ குவான்டிட்டி, குவான்டிட்டி நம்ம இங்கே எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் இங்கே எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு, ஒய் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ், விச் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு. இப்போது குவான்டிட்டி தான் இன்புட், நம்ம எத்தனை பென்சில் வாங்குகிறோமோ அதோடைய எண்ணிக்கை. ஸோ இந்த குவான்டிட்டியை நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது ஒய்க்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒய் அப்படின்றது டோட்டல் காஸ்ட். நம்ம எத்தனை பென்சில் வாங்குகிறோமோ அத்தனை பென்சிலுக்கான டோட்டல் காஸ்ட் இங்கே நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஒரு பென்சில் வாங்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1. அப்போது இந்த கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 5 1s are 5. அப்போது டோட்டல் காஸ்ட் 5 அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் நம்ம 2 பென்சில் வாங்குகிறோம், ஸோ எக்ஸோட வேல்யூ 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2. 5 2s are 10. ஸோ டோட்டல் காஸ்ட் 10 rupees அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் நம்ம 3 பென்சில்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3. 5 3s are 15 அப்படின்னு நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். இது போல் நம்ம எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ பெரிய மதிப்பை இன்புட்டாக கொடுத்தாலும் நமக்கு ஒய்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதாவது ஒய்க்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்க கொடுக்க அவுட்புட் கிடைச்சிட்டே இருந்தது அப்படின்னா இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்படுது இல்லையா? அந்த கண்டிஷன் தான் ஒய் ஈக்குவல் டு 5x. இது போல் ஒரு இன்புட்
ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் யூனிக்காக ஒரு அவுட்புட் கிடச்சிட்டே இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அண்டர் ஏ கண்டிஷன், ஒரு நிபந்தனையுடைய அடிப்படையில் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரி, அப்போ எதெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்காது? ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷின் உங்களுக்கு மைண்டுக்கு வந்திருக்கும். சரி, நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். இன்புட் கொடுத்துட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கவே இல்லை. அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கலனா அது ஃபங்க்ஷன் ஆகலை. ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அப்போது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்குமே யூனிக்காக ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் ஃபங்க்ஷனாக இல்லாமல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதே ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இப்போது நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஆனால் அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு அவுட்புட் இல்லை, மோர் தென் ஒன் அவுட்புட், 2 அவுட்புட் கிடச்சிருக்கலாம், இல்லைனா 3 அவுட்புட் கிடச்சிருக்கலாம், இல்லைனா 4 அவுட்புட் கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீடுகள் கிடைச்சிது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். ஒரு இன்புட்டுக்கு மோர் தென் ஒன் அவுட்புட்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் யூனிக்காக ஒரு அவுட்புட் இருக்கணும், ஒரே ஒரு அவுட்புட் இருக்கணும். சப்போஸ் அவுட்புட் கிடைக்காம போணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதே போல் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். மோர் தென் ஒன் அவுட்புட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியீடுகள் இருந்தது அப்படின்னாலுமே அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி இந்த குவான்டிட்டி, அதாவது எக்ஸ், இதை ஒரு செட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் த டோட்டல் காஸ்ட் ஒய், இதையும் ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண இந்த செட்டை நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன், தமிழில் மதிப்பகம் அல்லது சார்பகம் அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பகம் இல்லைனா சார்பகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நமக்கு கிடைச்ச அவுட்புட்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த செட்டு வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். துணை மதிப்பகம் அல்லது துணை சார்பகம் அப்படின்னு சொல்லுவோம். துணை மதிப்பகம். ஸோ நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்த இந்த செட்டு டொமைன் மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அவுட்புட்டாக கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்த இந்த செட்டு தான் துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் வீச்சு, ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வீச்சு அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் ரேஞ்ச், வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச், வீச்சு, நமக்கு எந்தெந்த நம்பர்லாம் அவுட்புட்டாக கிடைச்சதோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதினோம்னா அதை நம்ம ரேஞ்ச், வீச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5, 10, 15 இதெல்லாம் வந்து அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இன்புட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்பர்லாம் சேர்ந்த இந்த செட் டொமைன் மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் கிடைக்கக்கூடிய செட் பார்த்திங்கன்னா துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம், கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நமக்கு எந்தெந்த வேல்யூஸ்லாம் அவுட்புட்டாக கிடைச்சிருக்குதோ அதை நம்ம ரேஞ்ச், வீச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ், அதாவது எக்ஸை சார்ந்த ஒரு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எழுதும்போது ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுது,
எக்ஸிலிருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எஃப் சச் தட் ஃபங்க்ஷன் சச் தட் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் அப்படின்றது டொமைன் மதிப்பகத்தையும் ஒய் அப்படின்றது கோடொமைன் துணை மதிப்பகத்தையும் குறிக்கும். இப்போது ஃபங்க்ஷன்னா என்னென்னு புக்கில் கொடுத்துருக்க டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். A relation f between two non-empty sets capital X and capital Y is called a function from X to Y if for each small x belongs to capital X there exists only one small y belongs to capital Y such that x comma y belongs to f, that is f equal to x comma y such that for all small x belongs to capital X, small y belongs to capital Y. A function f from capital X to capital Y is written as f such that x to y. இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட், அதாவது எக்ஸ் அப்படின்ற இந்த செட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் அவுட்புட், ஒரு ஸ்மால் ஒய், அதாவது ஒய் அப்படின்ற செட்டில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இந்த மாதிரி நம்ம பேராக எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பரை இன்புட்னு சொல்லுவோம், செகண்ட் நம்பரை கரஸ்பாண்டிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஃபங்க்ஷன் சச் தட் எக்ஸ் டு ஒய், கேபிட்டல் எக்ஸ் அப்படின்ற ஒரு செட்லேருந்து கேபிட்டல் ஒய்க்கு ஃபங்க்ஷன் போகுது. இதை தான் எஃப் சச் தட் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இது ஒரு ஃபங்க்ஷன் மெஷின், அதாவது நம்ம கொடுக்குற கண்டிஷன் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மேலே இன்புட்ஸ் இருக்குது. இன்புட்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, சப்போஸ் நீங்கள் அரிசி பார்த்துருப்பீங்க. அரிசி நம்ம மிஷினில் அரைச்சோம்னா அது மாவாக மாறிடும். ஸோ அரிசி அப்படின்ற இன்புட்டுக்கு மாவுங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொடுத்த இன்புட் பார்த்திங்கன்னா அதே சேம் அவுட்புட் கிடைக்கிறதில்ல. அவுட்புட் பார்த்திங்கன்னா அதோடைய வடிவம் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்குது, அது வேற ஒரு வடிவத்தில் கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கான இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம். இப்போது ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் படி இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது எக்ஸ் கமா ஒய் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். விச் மீன்ஸ் இப்போது நம்ம இன்புட் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோடைய பேர் பார்த்திங்கன்னா 1,5. அண்ட் தென் இன்புட் 2ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் 10 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் தென் இன்புட் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா அவுட்புட் 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு பாருங்கள், இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே உள்ளீடு, இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வெளியீடு, அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். இப்போது நம்ம எல்லாருமே கண்ணாடியில் பார்த்து தலை செய்வோம் இல்லையா? கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜ் கண்ணாடியில் தெரியும். ஸோ அதை வந்து இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரிஜினல், அதாவது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உள்ளீடுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம். வெளியீடு கிடைக்குது இல்லையா, அதை இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜ். அப்போது வெளியீடுகளுக்கான இன்னொரு நேம், இந்த அவுட்புட்ஸுக்கெல்லாம் இன்னொரு நிக் நேம் இருக்குது, அதுதான் இமேஜஸ். ஸோ இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் மாதிரி, நம்ம கொடுக்குற இந்த இன்புட் எல்லாமே ஒரிஜினல்ஸ் மாதிரி. ஸோ ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு டூப்ளிகேட், இந்த கண்டிஷன் நமக்கு எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரி, இப்போது இதெல்லாம் இமேஜஸாக இருந்ததுன்னா இந்த இன்புட்ஸுக்கும் ஒரு நிக் நேம் இருக்குது, அதை வந்து ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ இமேஜ், முன் உறுப்பு, முன்பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ இமேஜஸ். ஸோ அவுட்புட்ஸ் எல்லாமே இமேஜஸாக இருந்ததுன்னா
இன்புட்ஸ் எல்லாமே ப்ரீ இமேஜஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 15 எந்த வேல்யூவை இன்புட்டாக கொடுக்கும்போது கிடைக்குதோ அதுதான் அதோடைய ப்ரீ இமேஜ். ஸோ 15 ப்ரீ இமேஜ் முன்பிம்பம் 3. 3ங்கிற வேல்யூவை நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது தான் 15ங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போது 2 இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 இமேஜ் 10. ஸோ இன்புட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ இமேஜஸ்ன்னு சொல்லுவோம், அவுட்புட்ஸ் எல்லாத்தையுமே இமேஜஸ். இது வந்து நெக் நேம் மாதிரி, இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சார்புகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.